பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிள்ளைகள் அடித்து வளர்த்தாதான் அது சரியானபடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்முடைய கோபமான சில பார்வைகள், சில கண்டித்தலுக்குரிய கடினமான சொற்கள் பிள்ளைகளை நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை சார்ந்து ஒருத்தவங்க அந்த பிள்ளைகளை வழி நடத்துகிற பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுமா, அது கீழ்ப்படியுமா. நான் பார்த்துருக்கேன் சில இடங்கள்லாம் சில பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வளர்க்கிற பொழுதே அவங்க பெற்றோர்களும் சரி அந்த பிள்ளைகளும் சரி அவருடைய தன்மைகளை மறந்து அவங்களுடைய நிலைமைகளை மறந்து அவங்க அப்படி வளர்ப்பாங்க. அது நிறைய பேருக்கு இடரலாக இருக்கும். சில நேரங்களில் எனக்கெல்லாம் செம கோபம் கூட வரும். ஆனால் இதை வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலும் பிரம்பையும் வைத்து நாம் செய்கிற காரியம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும். இப்போ பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, அடிக்கணுன்றாரு, பிள்ளைங்களை கடிந்து கொள்ளணுன்றாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை எப்படியோ போய் தொலை அப்படின்னு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை விட்டுருவாங்க. முடிவில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை நிமித்தம் குடும்பத்துலேயும் சரி அவங்களுடைய தாய் தகப்பனுக்கும் சரி அவ்வளவு லட்சையை அவ்வளவு அவமானத்தை உண்டு பண்ணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் அவங்க பையனுங்களை சரியானபடி வழி நடத்தாததுனால ஒருத்தவன் கொலை குற்றவாளி ஆயிடுறான். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். இன்னொரு பையன் பார்த்திங்கன்னு சொன்னால் மூத்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். ரெண்டாவது பையன்தான் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஒரு நபரை போல் அவன் ஒரு கொலை குற்றவாளியாகி அதிலிருந்து அவனை பெயிலேருந்து எடுத்து அவன் ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தான். ஆனால் ஒரு சில மூர்க்க குணம், சரியான வழி நடத்துதல் இல்லாததுனால மூர்க்க குணம் அவன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிடுச்சு. அடுத்து ஒரு மகன், அவன் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல சகோதரனாக இருக்கிறான். இதற்கு காரணம் அந்த தாய் தகப்பன்மாரையும் சொல்லலாம், அந்த பிள்ளையையும் சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் சரியானபடி அந்த பிள்ளைகளை வளர்த்துருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். சரியானபடி அந்த பிள்ளைகளை வளர்க்காததுனால அந்த பிள்ளைகளுடைய நிலைமை தாறுமாற நோக்கி தாறுமாறாய் போய் தன்னுடைய ஜீவிதத்தையும் அதை அழித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறத போல பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளிடத்தில் சில நேரங்களில் பிள்ளைகள் ஆசைப்படுது, பிள்ளைங்களுக்காக நான் தான் அனுபவிக்கலை, என் பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செய்யணும், நல்லது தான், தவறில்லை. ஆனால் அதை குறித்ததான அந்த பொருட்களோ அந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியமோ அதுக்கு சூட்டபுளா அல்லது அது இதற்கு இப்பொழுது அவசியமா என்கிறத உணர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்வோம் அப்படின்னா நிச்சயம் அந்த பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமே ஒழிய அது துக்கத்தையும் வேதனையும் நமக்கு உண்டு பண்ணாது. நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நாம் நடப்போம். பிள்ளைகள் எல்லாத்தையும் விரும்பும், ஆனால் விரும்புகிற எதையும் நாம் உடனே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணு, கர்த்தரிடத்தில் கேளு, கர்த்தர் உனக்கு தருவார், நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு திராணியை கொடுப்பாரு, காசு பணம் வந்துச்சுன்னா அதை செய்வோம் அப்படின்னு நாம் என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய நிலைகளை கற்றுக் கொடுக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயோ நான் தான் கஷ்டப்பட்டேன்ட்டுன்னு என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த பிள்ளை நிமித்தம் உண்டாகிறதான மன வேதனை இருக்குது பாருங்கள், அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தருக்கேற்ற சிற்றைகளில் வளர்ப்போம். நான் சொல்லுகிறத நல்லா விளங்கி கொள்ளுங்க. அடித்து உதச்சி மிதித்து அப்படி வளர்க்கணும் அப்படின்றத சொல்லலை. சரியான கண்டித்தலும் கடிந்து கொள்ளுதலும் அந்த பிள்ளைகளுக்கு அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியம் இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே, அப்பா, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்குறோம். புத்தியீனமான பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பனுக்கு சஞ்சலம் உண்டாகுன்றதையும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியாய் நடத்தி வழிநடத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.